மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் என்னால் வெயிட் பண்ண முடியும். ஆனால் ப்ரஷ் பண்ணிட்டேன்னா டிஃபன் சாப்பிடாம இருக்கவே முடியாது. உடனே பசி எடுத்துரும். அது 8 மணியாக இருந்தாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, எப்போவுமே அப்படி தான். ஆனால் ப்ரஷ் பண்ணலன்னா பசி எடுக்காது. ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டிஃபன் செஞ்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8:10 தான் எழுந்தேன். பாப்பாவை கடகடன்னு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 20 மினிட்ஸில் கிளப்பிட்டேன். எப்படி தான் கிளப்புனேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு குட்டி பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா பால்வாடியில் கொண்டு போய் விடுறேன். ஏன்னா ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் பழகணும் இல்லையா, அதனால கொண்டு போய் விடுறேன். அவங்களும் விளையாடுறாங்க. நேற்று வந்து விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கும் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் போகணும். ஒரு 12:30க்கு மேலே தான் போகணும். போய் கூப்பிட்டு வந்துடணும். விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் கொண்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வந்துட்டேன். பாப்பா எல்லாமே ஒரு மாதிரி கில்ட்டாகவும் இருக்குது. இருந்தாலும் வீட்டு வேலைகளை கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கா. பாப்பாவை விட்டுட்டு வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, சரி பாப்பா இல்லாதப்போ ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இந்த நம்ம எங்கன்னா போகும்போது வளையல் கம்பலுன்னு போட்டுட்டு போவோம் இல்லையா, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பாப்பா இருக்கும்போது இந்த இந்த பேக் இருக்குல்ல, ஹேண்ட் பேக்கு, அதை எடுக்கும்போதே அம்மா லிப்ஸ்டிக் போடுங்க, யாரே குட்டி பாப்பா லிப்ஸ்டிக் போடுங்க லிப்ஸ்டிக் போடுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி அவங்க இல்லாதப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா